இப்போ 9வது பயிற்சியின் நுண்ணறிவு பயிற்சியின் 2வது பக்கத்துல 11வது கேள்விக்கு விடை காணும் விளக்கம். இதுல வடிவங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மனித உரு வரையப்பட்டுள்ளது. இவ்வுருவில் உள்ள செவ்வகங்கள், வட்டங்கள், முக்கோணிகளின் எண்ணிக்கைகளை முறையே தருக. அப்ப இந்த உருவில 3 வகையான வடிவங்கள், செவ்வகங்கள், வட்டங்கள், முக்கோணிகளால் ஆக்கப்பட்ட இந்த உருவில இந்த செவ்வகம், வட்டம், முக்கோணி என்கின்ற கருத்துக்களுக்கு பொருந்தாத ஏதாவது இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த கழுத்து பகுதியை பாருங்கோ. இதுல உள்ள கழுத்து பகுதி செவ்வகம் என்றால் 2 அகலப்பக்கம் 2 நீளப்பக்கம் எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும், அதோடு நேர்கோடாக இருக்க வேண்டும். இந்த கழுத்து பகுதியிலே மேல வளைகோடு இருக்கின்றது. ஆனபடியால் இந்த கழுத்து பகுதி செவ்வகமாக அமையாது. இனி அடுத்து இந்த 2 காதுகளையும் பார்த்தால், காது என்றால் பூரணமான வளைகோடாக இருக்க வேண்டும். இந்த காதுக்கு இது வட்டம் தலையோடு பொருந்துற இடத்துல வளைகோடுக்கு பாதகம் ஏற்படுகின்றது. அப்ப இந்த காது 2ம் வளைகோடாக இருக்காது, வட்டங்களாக இருக்காது. இப்ப எங்களுக்கு கேள்விக்கு விடை காண்பது இலகுவாகிவிட்டது. செவ்வகங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5. அப்ப இவ்விருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை 5. அடுத்த வட்டங்களின் எண்ணிக்கை என்றால் 1, 2, 3. காது பொருந்தாது, அப்போ 3. அதுக்கடுத்ததாக கேட்கப்படுது முக்கோணிகளின் எண்ணிக்கை. முக்கோணிகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. அதோட மூக்கும் இருக்கின்றது 5. அப்ப அதுக்கும் 5. அப்ப கேள்விக்கான விடை 5, 3, 5 என்பது ஆகும்.